श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேத்திராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து, 2ஆம் பதிகம், 6ஆம் பாசுரம். எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர்வின்றி தன்னுள் ஒடுங்க நின்ற பவர்கள் ஞானவெல்லச் சுடர்மூர்த்தி அவரம் ஆழியம் வள்ளியாரே. எவரும் யாவையும் எல்லா பொருளும் கர்வு இன்றி தன்னுள் ஒடங்க நின்ற பவர்கள் ஞான வெள்ளச் சுடர்மூர்த்தி அவர் யார்? அவர் எம் ஆழி பள்ளியாரே. இவ்வுலகத்திலே உள்ள அகிரிணை உயர்தினை பொருள்கள், இயங்குதினை நிலைத்தினை பொருள்கள் எல்லாவற்றையும் உயிரினங்கள் அனைத்தையும் ஒரு பிரளய காலத்தில் அவை பாழாப் போகக்கூடாது என்ற காரணத்தினாலே எவருக்கும் ஒரு நெருக்கமோ வருத்தமோ உண்டாகாதபடி ஒரு சேர பரந்ததன் திருவயிற்றிலே அடக்கிக் கொண்டு காப்பாற்றி அருளினவன். அறிவு வெள்ளத்தாலும் ஒளி வெள்ளத்தாலும் நிறைந்து விளங்குகின்ற திருமேனியை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன்தான் நமக்காக அழகிய திருபார்க்கடலிலே அறிதுயில் கொண்டு அருள்வாளிக்கிறான் என்கின்றார் ஆழ்வார். எவரும் யாவையும் என்று கூறிய பின்னரும் எல்லா பொருளும் என்று ஆழ்வார் கூறுவது ஏனெனில் ஒரு பொருளும் வயிற்றில் அடங்காமல் வெளிநின்றதில்லை என்று உறுதிபடக் கூறுவதற்காகவே ஆகும். அனைவரையும் காப்பாற்றுவதற்கு தேவையான ஞானவெள்ளம் உடையவன் எம்பெருமான். இவ்விதம் அனைவரையும் காப்பாற்றுதல் என்பது தனக்கு பேறு என்பதான திருமேனி உடையவன் என்றோ எம்பெருமான். அனைத்து தேவர்களும் அனைத்து அசேதனங்களும் என்பதான அனைத்து பொருள்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்து அவை தங்களுக்கு துன்பம் கொள்ளாதபடி தனது திருவயிற்றிலே ஒடுக்கிறான், காத்து வைத்திருக்கிறான். அதாவது எல்லா பொருளையும் ஒரு சேர ஒரு இடத்திலே அடைத்து வைத்தால் அந்த பொருளுக்கு துன்பம் ஏற்படும். அதாவது நெருக்கத்தினாலே அந்த பொருள்கள் அழிந்து போகக்கூடும். அப்படி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எல்லா உயிரினங்களையும் எல்லா அக்னிணை பொருள்களையும் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக தன் திருவயிற்றிலே ஒடுக்கி வைத்துள்ளான். எப்படி? பரந்த தன் திருவயிறாம். எந்த காலத்திலே? பிரளய காலத்திலே உலகம் அழியுமே அந்த நேரத்திலே அவற்றையெல்லாம் தன்னுடைய திருவயிற்றிலே அடக்கி வைத்து காப்பாற்றியவன். பரந்து விரிந்த ஞான வெள்ளத்தை தனது தேஜஸாக கொண்டவன் என்றோ பெருமான்.
இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அதன்பின் என்ன செய்தான்? தன் திருவயிற்றிலே அடக்கிய பிறகு தன் உடலை சிறியவனாக சுருக்கிக் கொண்டு ஒரு பாலகனாக இளம் ஆழந்தளிரிலே திருப்பார்க்கடலிலே எங்களுக்காக கண் வளர்கின்றான். எங்களுக்காக என்றால் எம்போன்ற சேதனருக்காக என்கின்றார் ஆழ்வார். ஆபத்து உண்டாக்குகின்ற காலங்களிலே காப்பாற்றுவன் இவனே என்பதாலும் இவனே சர்வேஸ்வரன் என்கிறார். தேவர்கள் என்று மற்றும் அசேதனங்கள் ஆகிய 2 விதமாக கூறப்பட்ட அனைத்தையும் கூட்டி பிரளய காலத்திலே ஆபத்துக்கு ஏற்பட்ட போது தன் திருவயிற்றிலே வைத்து காத்தவன். தனது திருவயிற்றில் வைத்திருந்தபோது இங்கே கவர்வின்றி என்று கூறுகிறார். ஒருவர் மீது ஒருவர் நெருக்காதபடி வைத்து கொண்டிருந்தான் என்கின்றார். இதே பாசுரத்திலே பவர்கள் ஞானவல்ல சுடர்மூர்த்தி என்கின்றார். பவர்கள் என்றால் இவர்கள் அனைவரையும் ரட்சிக்க தேவையான ஞானவெள்ளம் உடையவன் என்கின்றார். இவ்விதம் இவர்கள் அனைவரையும் காப்பாற்றுதல் என்பது தனது பேரு என்று வெளிப்படும்படியாக உள்ள திவ்ய மங்கள திருமேனி உடையவன் என்கின்றார். சம்சாரிகள் அனைவருக்கும் உணர்த்தினால்தான் சம்சார மத்தியஸ்தனாக உள்ளதால் அனைவரையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு எங்களை காப்பாற்றுவோனாக வந்து பிரளய நீரிலே சயனித்தான். இப்படி ஆபத்து காலத்தில் உதவுவதற்காக அருகில் உள்ளதால் இவனே சர்வேஸ்வரன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளியை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.